ஓம் சரவண பவா. சேவைதான் எல்லாத்துக்கும் மேலே என்று பாபா ஒரு சத்சங்கத்திலையும் உயர்த்தி ஓதுவதுண்டு. அந்த வேத வாக்கியத்தை நிறைவாக எடுத்துக்கொண்டு அநேகம் மக்கள் சேவையாற்றி கொண்டிருக்கின்றது. அநேகம் சாமி இன்னைக்கு கூட சொல்லியிருந்தோம் சேவா விசேஷத்தை பற்றி. உண்மையாக தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சேவை தான் எல்லாத்துக்கும் மேலே. நம்ம பிறந்ததோ வாழ்ந்ததோ அதெல்லாம் ஒரு கணக்கில் இருக்கணும்னா சேவை தான் அதுக்கு ஒரு கணக்கு கொடுக்கறது. சேவையிலிருந்து தான் நம்ம இந்த உலகம் என்ற தர்மக்ஷேத்திரத்தில் பதிய போகின்றோம். நம்ம சொல்லல பதிச்சு வைக்கணும்னா நம்ம இங்கே வாழ்ந்ததுக்கு ஒரு விட்னஸ் தான் நம்ம செய்கிற சேவை. அந்த சேவைகளை கொண்டு ஏதாவது ஒரு நன்மைகள் இந்த உலகத்தில் உயர்ந்து வந்திருந்தால் அதிலிருந்து நம்ம வாழுகின்றோம், நம்ம வம்சம் வாழுகின்றோம், நம்ம குழந்தைகள் வாழுகின்றோம். இப்போ நம்மளால சொல்லணும்ல, தாத்தா கட்டி வச்ச கோவில், தாத்தாவோட தாத்தா கட்டி வச்ச கோவில் பார்த்தீங்களா, நமக்கு அட்ரஸ் கிடைக்குது. நம்ம தாத்தா பண்ணி வச்சது இன்றைக்கி நம்ம பேரில் வருது. இது உங்கள் தாத்தாவோட கோவில் தானே, உங்கள் தாத்தாவோட கோவில் தானே, உங்கள் தாத்தா கட்டி வச்ச கோவில் தானே. பார்த்தீங்களா? அப்போது 100 வருஷம் முன்னாடி 200 வருஷம் முன்னாடி எல்லாம் நம்ம பரம்பரையில் ஏதாவது ஒரு நல்லது யாராவது பண்ணி வச்சுருந்தா இன்றைக்கி அதை சொல்லி நம்மளை பார்க்குறாங்க. அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சேவை தான் நம்மளை இந்த தர்மக்ஷேத்திரத்தில் பதிச்சு வைக்கும். அதனால் சேவா மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும். அப்படி நல்ல சேவைகள் எல்லோரும் செஞ்சுட்டுருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் சேவை தான் செஞ்சுட்டுருக்குறோம். அதில் ஒரு சேவார்த்தியாக்கும் இன்றைக்கி உங்களோட கதைக்க போகிறது. அவர் ரொம்ப சேவை பண்ணியிருக்கிறார். சுவாமிக்கு என்ன சங்கல்பம் இருக்கோ அதுக்கெல்லாம் முன்னுக்கு நிற்பார். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் சரி சுவாமி, மறைச்சோன்னு சொல்ல மாட்டார், சரி சுவாமி செய்வோம். பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம், ஒன்று எடுத்து சொல்ல மாட்டேன். அவருக்கு பிடிக்காதது நிறைய பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்ரீகிருஷ்ணாபுரத்துலலாம் நிறைய பண்ணியிருக்கிறார். மயிலாடுகுண்டத்தில் கூட நிறைய பண்ணியிருக்கிறார். பாபா நடத்துகிற ஒவ்வொரு யக்னத்துக்கும் நிறைய பண்ணுவார். இப்போ சிவராத்திரிக்கெல்லாம் பெரிய யக்னம் பண்ணுவேன், அதிருத்ர மகா யக்னம்லாம் பண்ணுவேன். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் 121 பிராமணர்கள், அத்தனை பிராமணர்களுக்கும் வஸ்திரம் கொடுக்கணும், தட்சிணம் கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அவரோட அப்பாவோட நாமத்தில் அவர் அந்த சேவை செய்வார். அது மாதிரி நிறைய சேவை என்ன சுவாமி சொல்கிறோமோ செய்வார். சுவாமி மீனிங் தர்மத்துக்காக அவர் எப்போ முன்னுக்கு நிற்பார். அப்போது அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற நிறைய உள்ளங்கள் இருக்குது. பாபாவை சுற்றி இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கிறார். அந்த மாதிரி சேவார்த்திகள்னால தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு குறுகிய காலத்தை இப்போ ஸ்ரீகிருஷ்ணாபுரம் சரவண பொம்மடம் பார்த்தீங்கன்னா ஒரு வைகுண்டம் போல் இருக்குது. வந்து பார்த்தா தெரியும், ஒன்றும் குறையில்லைங்க. ஒவ்வொன்றிலையும் மக்களோட சமர்ப்பணம் இருக்குது. மயிலாடுகுன்றம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு குறுகிய காலத்தில் தான் ஒரு வைகுண்டம் மாதிரி உயர்த்தினேன். அங்கேயும் அநேக மக்களுடைய சமர்ப்பணம். பார்னட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சமர்ப்பணம், பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சமர்ப்பணம். எங்கெல்லாம் பாபா ஓடிக்கொண்டு தர்மத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறோமோ அங்கெல்லாம் மக்களுடைய ஆத்ம சமர்ப்பணம் தான் இருக்குது. அதனால தான் அதெல்லாம் இருக்குது. அப்போது சேவை தான் உலகம் என்று உணர்த்தி கொடுத்த போது அந்த உணர்வோடு எங்களோடு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன். உங்களுக்கெல்லாம் உங்களோட அனுபவங்கள், நீங்கள் உங்களோட இந்த பயணத்தை பற்றி நீங்களும் எடுத்து கூறலாம். உங்களுக்கு வீட்டிலிருந்தே நீங்கள் நல்ல அழகாக ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி நம்மளுடைய மீடியா டீமுக்கெல்லாம் அனுப்பி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அது உலகத்துக்கு எல்லோருக்கும் காணக்கூடிய அளவில் அது எங்கெங்கே வச்சுக்கணும் அங்கே வச்சுக்கொள்ளுவாங்க. நீங்களும் செய்யலாம். இதெல்லாம் நம்ம அனுபவங்கள் எப்போவுமே நம்ம மக்களுக்கு எடுத்து கூறணும். அது ஒரு சத்சங்கமாக்கும். மக்களுடைய அதுவே ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் பாபா சொன்ன, நல்லதை ஓதுங்கள் சொர்க்கத்தை உயர்த்துங்கள் என்று. ஒரு நல்ல வார்த்தை ஒருத்தர்கிட்ட நம்ம போய் சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு அவங்க சொர்க்கத்தை தான் காணுகின்றது. அந்த நேரத்தில்
கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தட்ட போய்ட்டு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க, அந்த நேரத்தில் அவங்க சொர்க்கத்தை காணும். இருக்கிற இடத்துல தான் சொர்க்கத்தை காண்றாங்க. அது மாதிரி நம்மளும் நல்ல வார்த்தைகள் கூறிக்கொண்டு சொர்க்கத்தை உயர்த்தி காட்டுவோம் எல்லோருக்கும். இன்றைக்கு ஜெயகணேசன் முன் வந்திருக்கிறார். உங்களிடம் அந்த சொர்க்கத்துக்குள்ளே வாழும் காலத்தில் அவருக்கு கிடைச்ச அந்த ஆனந்தத்தை பற்றி கூறுகிறார். ஓம் சரவண பவ. Om Sharma, basically what I said about the service we have to uplift in this world, that's going to be imprint in our life. Basically in this world, that's why we come to serve the other people in this world. So we have to uplift that, and we need to do all that as an imprint. And when we're leaving, that's the thing. When Papa talked about the temple, their great grandparents actually, somebody lived on the lineage, built the temple, they will say that is your grandfather who actually built the temple. So it's there, it's his imprint that when he was living, he was actually built the temple, for example. And Babaji said about a lot of people are doing the great service to Babaji's mission in even everywhere in Palakkad and Mailadamkunu and Calicut and Bangalore. There are so many madams Babaji has built up. On those ones, especially on the Palakkad madam and Mailadamkunu madam, Lord Jeyaganeshan has helped many stars, and Babaji do not want to mention that. Babaji just mentioned the fact on the Maharudra Yagam on the Shivratri time, there are 131 Brahmins, 121 Brahmins comes in and participate. For those, he actually do the service on his father's name. And also there are a lot of people do the lot of service to the establishment in Babaji's mission. So every one of us should record and given that the path of the life we are walking in the spiritual path. Today is a turn for Jeyaganeshan. Without further ado, he is going to give and share his life about in this spiritual path. Om Sharvana Bhava. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara, Guru Sakshat Parabrahmam, Tasmai Sri Gurave Namaha. குருவாகவும் என் தந்தையாகவும் என் தாயாகவும் என்னை வழிநடத்தும் என் சுவாமிக்கு முதல் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த 10 வருட காலங்களில் இந்த ஆன்மீகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வந்திருக்கின்றேன். இன்றைக்கு திடீரென்று சுவாமியும் நீ ஒரு 5 நிமிஷம் அதை சொல்லடா அந்த கூப்பிட்ட வழியாக எனக்கு ஒன்றும் ரெடியாக இல்லை. 2011 சுவாமியை வந்து பார்த்தேன். அப்போ எனக்கு அப்போ குருவும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் நாங்கள் பள்ளி மாணவர்களாக இருக்கே பிறகு நாங்கள் யூனிவர்சிட்டி அந்த டைமில் வந்து படித்து முடியும் வரைக்கும் எங்களுக்கு டீச்சர்ஸோ ப்ரொஃபஸர்ஸாக இருப்பான். அப்போ அவங்கள்ட வழிமுறையின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு குருவாக ஒன்றுமே இல்லாதபடியாக நாங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் செய்தோம். ஏன்னா பிள்ளைகளும் வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து லைஃப்பை போகிற கட்டத்தில் சுவாமி பார்த்தேன். அன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு குருவாக எனக்கு கிடைச்ச அந்த சுவாமிக்கு மிக மிக நன்றி. ஆன்மீக பயணம் என்று சொன்னால் எத்தனையோ நாடுகளுக்கு சுவாமியிடம் நான் போய் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு டைமும் சுவாமியோட போய்க்க எவ்வளவோ இதுகளை எனக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படி இருக்கணுமாடா அப்படியே வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கண்டு ஒன்றுமே வச்சுருக்க மாட்டார். நான் எத்தனை முறை நான் பார்த்துருப்பேன், ஆட்கள் கொடுக்குற ஏதாவது சாக்லேட்டுகளோ அதுகளோ காருக்குள்ள ட்ராவல் பண்ண கூட வச்சுருப்பார். திடீரெண்டு யாரையும் கண்டா தூக்கி கொடுத்துருவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். சுவாமி அது உங்களுக்கு தானே நாங்கள் தந்ததானே, எனக்கு ஒன்றும் தேவையில்லடா இந்த உலகத்தில், மக்களுக்கு கொடுத்தாலே அது என்ற ஆனந்தம். அதே மாதிரி சுவாமி எத்தனையோ சேவையில் செய்துட்டு வராரு. அதில் என்னால் முடிஞ்சதை தான் செய்கிறேன். அது சுவாமி ஒன்றையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லித்தான் நாங்கள் செய்கிறது. லைஃப்பில் அம்மா அப்பா அவங்களும் எங்களுக்கு வேணும், அதே மாதிரி குடும்பமும் வேணும், வேலையும் வேணும், அதே நேரம் எங்களுக்கு குருவும் வேணும். இப்போ என்ன எல்லாத்தையும் அந்த லைஃப்பில் நாங்கள் சமமாக ஈக்குவலாக செய்துட்டு வந்தால் வாழ்க்கையில் ஒரு வடிவாக எங்களை வாழ்க்கையை நடத்தலாம். 1-2 விஷயங்களை நாங்கள் தெரியாமையும் சுவாமிகிட்ட கேட்காம செய்து பிழையும் பட்டிருக்கிறேன். அதை திருப்பி சுவாமி சொல்ல என்னென்றாலும் உனக்கு ஒரு குரு இருக்கிறபடியாக அவரோடைய ஆலோசித்து அவரும்படி நீ செய்யறாண்டு வேற ஒரு மாயம் தேவையில்லை. வாழ்க்கையில்
உனக்கு கிடைச்சதே காணும். உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் எவ்வளவு சொத்து அது இருக்கிறத விட இந்த குருவாக இருக்கிற இந்த சுவாமி என் வாழ்க்கை முழுக்க கிடைச்சாலே அது பெரிய சொத்தான்னு தான் நான் நினச்சிட்டு இப்போ கேட்டுட்டு இப்போ 2 வருஷமாக அவரோட ட்ராவல் பண்ணல பேண்டமிக் அது இதுண்டு இப்போ தன்னோட வந்து இரடா ஒரு 2 நாள் சொன்னார். வந்த 2 நாள் இப்போ ஒரு கிழமை ஆக போகுது. போகவும் மனம் இல்லை. அதே நேரம் அப்பா அம்மா தனியாக இருக்கிறாங்க. அவங்களும் தேடுவாங்க. என்ன குடும்பமும் இருக்குது, வேலையும் இருக்குது. ஸோ இந்த ஆன்மீகம் என்று சொல்லிக்க எல்லாரும் யோசிக்கலாம். ஆன்மீகத்தில் வந்து கடவுளுக்கு போய் கும்பிட்டு கடவுள் வந்து திருநூறை பூசிட்டு போய் அங்கே 4 பேரை பற்றி கூடாமல் கதைக்கிறதும் தேவையில்லாமல் பிரச்சனைகளும் எடுக்கிறத விட நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் உங்களோட நல்லதை மனதில் கூட நீங்கள் தீங்காமல் யோசிக்காமல் நல்லதே நீங்கள் செய்துட்டு வந்து அதையே ஃபாலோ பண்ணினா அதே ஆன்மீகம்தான். இதுக்காக நாங்கள் போய் மெடிடேஷன் என்று சொல்லி இருந்து கும்பிட்டு கொண்டு இருக்க தேவையில்லை. குருவின்ற வழியில் நீங்கள் போனாலே காணும். அதுதான் நான் இந்த ஆன்மீக பயணத்தில் 10 வருஷமாக பார்த்தது. இனியும் என்ன குரு என்னோட இருக்கணும்னு என் ஆசை. எனக்கு வாழ்க்கையை கொடுத்த இந்த குருக்கு இன்றைக்கு நான் நன்றியாக இருப்பேன். சுவாமி ஓம் சரவணபவ சாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. So I'll just give a recap on that what Jeyaganeshan just said. He said back in 2011 he met Swamiji, and that time he was going through some education and everything, and then he met so many gurus through his life, only that education side of it, and then he started living. And then, like every human being, he made a lot of mistakes, and when he see Babaji, that's the time he's just about to come and end his life through that bad period. And then when he sees Swami has given the enlightenment to him and given so many good advice and tell him how to live in this world as a human. And then he changed his life, and he transformed his life into the beautiful human life. And he's always faithful to him. He done a lot of service to Babaji's mission, and he said he never ever forget that, and he also wants to be with Babaji all the time. He has travelled with Babaji most part of the world and the countries, and every time he travelled, he said Babaji always gave him a lot of advice on how to live in this world. And also he has taken, even though he with Babaji, he has taken 1 or 2 steps towards something without asking his permission. So he failed on that, and he learned from that, he said. And also he will be able to understand Babaji's mission now, and he is walking in the right path. He has given all the little advice to other people. Rather than going to the temple and get some holy ash and put that on your forehead and start gossiping about other people, try not to do that. And also if you walk on the Guru's path, listen to his wisdom words, and then that's all you have to do. Then you can manage your family life, your mother and father's, give a respect to the mother and father. You can beautifully manage your work, beautifully manage your family, and be on the Guru's path all the time. And he wished to continue this journey with Babaji, and he has given all the gratitude and all the great thankness to Babaji to give this life back to him, and he's very, very happy he living in this heaven world, like Babaji explained. Om Sharavana Bhava. Om Sharavana Bhava. எல்லாருக்கும் பிரசாதத்தை பெற்றுக்கொள்வோம். We will see the prasadam from Babaji now. பரமாத்மன் நமக்குள்ளே நிறைந்து வாழ்ந்தால் போதும். அதுக்குன்னு நம்ம ஒரு இடத்தை உயர்த்தி கொடுத்தால் அது ரொம்ப நல்லது. The God has to reside within, the Paramatman has to live in. As long as we have give the space and that attitude to build that, that's more than enough, Babaji saying. நம்ம ஒரு கோவிலை கட்டிட்டு அந்த கோவிலுக்குள்ள பிரதானமான ஸ்தலம் மத்திய பாகம் நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோம்ல, கடவுளை நடுவில் வச்சுட்டு தான் மிச்சமெல்லாம் சுற்றி வைக்கிறோம். ஒரு கோவிலில் நம்ம கடவுளை ரொம்ப பிரதானமான ஸ்தலம் மத்திய பாகம் எப்படி நம்ம கடவுளுக்கு உயர்த்தி கொடுக்குறோமோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மத்திய பாகம் கடவுளுக்கு உயர்த்தி கொடுக்கணும். அதான் ஹிருதயம். So basically Baba is taking a beautiful example of the temple. So we have given the space in the Sanctum Sanctorum, which Baba says a Madhya Bhagam, which is a very important place in the temple, to give that to the
deity in the temple. So then all the other surrounding things take place. So similarly, we have to give a great place in our heart, which is in the middle of the human body. We have to give a lot of space to that God, to that ultimate truth in our heart to reside. Then only our life will be very heaven. ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ரொம்ப வேல்யூபிள் ஆனது. Every second is very important and is very valuable, Babaji is saying. அதை நம்ம கரெக்டாக அதை நம்ம உபயோகம் பண்ணணும். We need to use that and utilize that in a very correct manner. கடைசி காலத்தில் இன்னும் ரொம்ப காலம் வாழணும்னு ஆசைப்படுறதுல அர்த்தம் இல்லை. வாழ்கிற காலத்தில் நம்ம வாழணும். There is no point giving and thinking about the last minute when we are going to depart from this world. I want to live more and more years. There's no point of that. When we are living in this world, you have to enjoy every minute and it has to be useful to you and the others. மேக்ஸிமம் நம்மளுடைய பரமாத்மனுக்கு இந்த ஹிருதயத்தில் குடியிருக்கும் அந்த ஜோதிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். So we have to give a lot of respect to the God who is reside within us as a soul form. ஈஸ்வர விசாரத்தில் நம்ம இருக்கணும். You need to be on the consciousness of the divine all the time. கஷ்டம் வரும்போது ஈஸ்வர விசாரம் வரும், அது சரி. ஆனால் ஈஸ்வர விசாரத்தோடு இருந்தால் வரும் கஷ்டங்களை எல்லாம் ஜெயிக்கலாம். So every time we go through the difficulties, only that time we're thinking about the God and running towards the temple. We should not be like that. Baba is saying we have to be on the consciousness of the divine all the time. Then you will not going to face any kind of problem in your life. ஈஸ்வர விசாரம் ஜீவனை ஜோதி ஆக்கும் என்றது தான் உண்மை. So when you are living on the consciousness of the divine, your soul will get so much blissful and you get lightened up on the day and day out. ஜீவன் ஜோதி ஆகும்போது ஜாதகம் பிரபையாகும். So when we actually giving that blissfulness to our soul, our horoscope side of it will get uplift automatically. All the 9 planets blessings will be there. It will take the correct positions in our life. எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் விமோசனம் கிடைப்பதற்கு காரணமானது எதுவோ அதை அடைவதற்கு அதுவே நமக்கு நல்ல வழியை காட்டும். So basically if you're going through the difficulties in your life and when you have the consciousness of the divine, all the 9 planets itself correct themselves and come to the great positions, and that is going to be giving you the great life and the blissfulness life and the heaven life to you, and that's the only remedy you could ever have in your life. கர்ப்பகிரகத்தில் இருக்கும் அந்த ஒளியை காணுங்கள், அதுவே ஆனந்தம், அதுவே சொர்க்கம். So you need to have that and realize that great light of the Sanctum Sanctorum which is coming from that deity, from the Sanctum Sanctorum itself. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கடுமையான அனுபவங்கள் எல்லாம் வரும்ல. இப்போ தான் ஜெயகணேஷன் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி பாபாவை தேடி வந்தார். அப்போ அவர் இருந்தது ஒரு கடுமையான ஒரு நிலைமையில். இனிமேல் வாழ்க்கை இருக்கான்னு கூட யோசிச்சிருப்பார். அப்படி இருக்கிற நிலைமையில் ஒரே ஒரு வார்த்தை தான் அவருக்கு சுவாமி கொடுத்தது, நீங்கள் வாழ்வீங்கள். பார்த்தீங்களா, நீங்கள் வாழ்வீங்கள். அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்தவர் அந்த தெய்வீகமான குரலை கொண்டு உயர்த்தி கதைக்கக்கூடிய அளவில் இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு மனித வாழ்க்கையில்? அதுதான் வேணும். So basically I just have taken the great example of people, and he said we need to have the great feelings to beat across all our bad feelings and coming across the negative feelings. You have to be on the consciousness of the divine. We have to give a great place to that in our heart indeed. And Babaji said, taking Jeyaganeshan as an example, 10 years ago he almost thought he's lost his life, but when he come to Babaji, he's given that one word. Babaji given one word to comfort, give the comfortness to him to say, you will have a life and you are going to have a good life, so you don't have to worry about it. Babaji is there to give you the life. So from that he has taken the golden word from Babaji and he started living. Today
in front of you, he has given that little satsang to all of us to lift us up and walk in that spiritual path. So can you see the greatness of that one comfort word coming from Babaji? So these kind of words we should give to the others to uplift on their life and show them a good path to walk. இன்னைக்கு எத்தனையோ நாடுகளில் ஸ்ரீ ஜெயகணேசனை பாபாவினுடைய சீடன் என்று சொல்லி காணுகின்றது. Even the whole world can see Jeyaganeshan as a disciple of Babaji. எல்லா நாட்டுக்கும் வந்து சேவை செய்வார். He goes to every single country and he actually serves Babaji when he is there. நாங்கள் அவருக்கு பேர் வச்சிருக்க சாரதி. Babaji given him the great name to him. He says Saradi because he actually drive Babaji everywhere to Europe, and wherever he goes he's taken Babaji to places Babaji want to visit and do the service. அவர் தான் இப்போ எங்களுக்கு சரவண பௌமட்டாலய கைங்கரியத்தில் எங்களோட பயணங்களுக்கெல்லாம் வாகனங்கள் Transport minister. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதான் அந்த பதவி எடுத்து இருக்கிறார், நிர்வாகத்தில் அந்த ஒரு பதவியோடு இருக்கிற டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். So Babaji has given him an uplifting through that service, and he has given him the promotion as a transport minister to him, and he's doing a great service. And behind the scenes he has helped a lot through his mission in Palakkad and Mailarakundam Babaji just mentioned. Om Sharavana Bhava. Om Sharavana Bhava.